எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். 3 மினிட் வீடியோ சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நிறைய நண்பர்கள் கமெண்ட்லேயும் இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் தகவலை அனுப்பியும் கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த பிராண்டில் சிமெண்ட்டை பயன்படுத்தலாமா, இந்த பிராண்டு கம்பி பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த சிமெண்ட்டு, ஸ்டீலு இந்த மாதிரி விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த பிராண்டு ஸ்பெசிஃபிக்காக திங்க் பண்ணுறதை விட நம்ம எந்த விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம். இந்த சிமெண்ட், ஸ்டீல் இது ரெண்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று இன்றைக்கி பிராண்ட் அடிப்படையில் பார்க்குற தன்மை அதிகமாக இருக்குது. இப்போது சிமெண்ட்டை மட்டும் குறிப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா, முன்னாடிலாம் நமக்கு இந்த கிரேடு 33 கிரேடு, 43 கிரேடு, 53 கிரேடு இப்படிலாம் சிமெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஓபிசியில் இருந்து பிபிசி தான் அதிகமாக கிடைக்கிற மாதிரியான சூழல் வந்ததுக்கப்புறம், பிபிசினா போர்ட்லேண்ட் பொசலோனா சிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது, டெக்னிக்கலாக உள்ளே போவேனா இப்போ பெரும்பாலும் மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே இந்த பிபிசி சிமெண்ட்டு தான். இந்த பிபிசி அப்படிங்கிற அந்த டைப் ஆஃப் சிமெண்ட்டில் நமக்கு கிரேடு வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. அதனால் இந்த கிரேட் அடிப்படையில் பார்க்குற சிந்தனை இப்போது இல்லை. ஆனால் எந்த பிராண்டு சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற எண்ணம் இருக்குது. எல்லா சிமெண்ட் பிராண்டும் ஒரே மாதிரியான ப்ராசஸில் தான் நடக்குது. ஒவ்வொரு நிறுவனத்தோட பிராண்ட் வேல்யூ ப்ளஸ் அவங்களுடைய தரக்கட்டுப்பாடு முறை, மார்க்கெட்டில் அவங்களுடைய பொசிஷன், இதை பொறுத்து அதோட விலை வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நம்ம இதில் முக்கியமாக கவனம் கொள்ள வேண்டியது என்னென்னா, சிமெண்ட்னா அது என்ன அளவில் நம்ம பயன்படுத்துகிறோம், அந்த கலவை ப்ராப்பராக பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிமெண்ட்டை தயார் பண்ணி ஒரு 90 நாட்களுக்குள்ளே அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை நாம் கவனிக்கிறோமா, இதை பார்க்கணும். ஒரு கலவை ரெடி பண்ணுறோம் ஒரு கட்டு வேலைக்கு, ஒரு பிளாஸ்டரிங் ஒர்க்குக்கு அப்படின்னா, அதை ரெடி பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே அதை நம்ம கன்சியூம் பண்ணிடுறோமா, இல்லை காலையில் போட்டு வச்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் அதே கலவையை போடுறோமா, அது ரொம்ப தவறான விஷயம். இந்த மாதிரி குறிப்பான டெக்னிக்கலான விஷயங்களை தான் நாம் கவனிக்கணும். அதே மாதிரி ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது நம்ம டிசைன் பண்ணி பண்ணுறோமா அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரக்சரல் டிசைன்லேயே இந்த ஸ்டீலை பற்றின குறிப்பு கொடுத்துருவாங்க. FE 450, FE 550 நீங்கள் என்ன டைப்பில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற முழுமையான தெளிவான விளக்கம் அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்லேயே வந்துடும். அதன்படி நம்ம போகலாம். எந்த ஒரு ISI பிராண்டுனாலும் நம்ம போகலாம். எகெயின் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒவ்வொரு நிறுவனம் அவங்களுடைய பிராண்ட் வேல்யூ, அவங்களுடைய தரக்கட்டுப்பாடை பொறுத்து விலை வித்தியாசம் இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிசைன் அடிப்படையில் சிறப்பாக பண்ணும்போது நம்ம பெரிய அளவில் ஒரி பண்ண வேண்டியது இல்லை. சிமெண்டோ ஸ்டீலோ எதுவாக இருந்தாலும் இந்த பிராண்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்காமல், அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் செலுத்தும் போது நிச்சயமாக நாம் நல்ல அவுட்புட்டை எடுத்துகிட்டு வர முடியும். நம்ம வீடு சிறப்பாக அமையும். இந்த விஷயம் உங்கள் நண்பர்கள் யாருக்கேனும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் இன் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.